ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது புகழ் அடிச்சு திண்டுக்கல். பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிள்ஃபையர் பார்த்திங்கன்னா ரிமோட்டு கிட்டு இது வந்து ரீஒர்க்காக கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ முடிச்சாச்சு. அது எப்படி பண்ணிப்போம் வாங்க பார்க்கலாம். இதோட ரிமோட்டு கிட்ட பார்த்திங்கன்னா சாம்கானில் போட்டிருந்தாங்க. எனக்கு அதோட ஆடியோ குவாலிட்டி எனக்கு நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு இப்போ மாற்ற சொல்லியிருந்தாங்க. மாற்றியாச்சு. இதில் டீகோடர் இல்லை, FT003 அதுவும் வச்சு புதுசாக வச்சுருக்கோம். இப்போ இதில் என்ன ஐசி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்துருவோம், செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இது கேபினட்டும் கொஞ்சம் பழைய கேபினட் தான், அவங்க ஏற்கனவே கொடுத்த கேபினட் தான், அதில் இதை மாற்றணுன்ட்டாங்க. நம்ம மாற்றிருக்கு என்னென்ன மாற்றிருக்கோம்ட்டு இப்போ வந்து பார்த்துடலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா சப்பு வால்யூம் கண்ட்ரோலு. இது பார்த்திங்கன்னா ரோட்டரி என்கோடர். இது வந்து டிஸ்பிளே. இது வந்து யூஎஸ்பியோட டிஸ்பிளே. இது வந்து பென்ட்ரைவுக்கான சாக்கெட். இது வந்து பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச். இது பேக் சைடு பார்த்துலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஹோல்ட்ரு. இது ஆல்ரெடி எல்லாமே அவங்களே கொடுத்துருந்தது தான். இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு. இது சரௌண்டிங் 4 ஸ்பீடு போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரௌண்டிங்கு அதெல்லாம் போட்டாச்சு. சப்பு. இது சென்ட்ரு. இது பார்த்திங்கன்னா ஃபேன் இன்னுக்கு ஃபேன் அவுட்டுக்கு ஒன்று. இது டீகோட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸு போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது பேக் சைடு அவ்வளோதான். இது கலர் பார்த்திங்கன்னா சப்புக்கு வந்து பிங்க் கலர்லேயும், ரோட்டரி என்கோடரில் வந்து மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு வந்து ரெட் கலர்லேயும் போட்டிருக்கோம். இப்போ வாங்க உள்ள இன்டீரியர் பார்த்துடலாம். உள்ள இன்டீரியர் பார்த்திங்கன்னா மேக்ஸ்வர்த்தில் வந்து 24/24 இது வந்து ஆல்ரெடி இதில் இருந்தது. இது வந்து 7 STK டைப். இது வந்து சப்புக்கு வந்து சக்தியில் போட்டிருக்கு. இது வந்து 2 ஃபிட் வந்து சக்தி. இது வந்து ஆல்ரெடி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன செஞ்சு பண்ணியிருக்கோம்னா, இந்த ரகுராஜ் கிட்டும் சப்பு ஃப்ரீ, சன்னில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு, ஒரு இது வந்து பக்கன் நோட்டர் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா FT003 போட்டிருக்கோம். இதுதான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மற்றபடி அவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மொத்தம் 8 சரௌண்டு, 4 சென்ட்ரு, ஒரு 2 லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நம்ம எல்லாம் கழட்டி விட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் டேக்லாம் போட விட்டுருக்கு. இதெல்லாம் போட்டு முடிச்சோம்னா இன்றைக்கி டெலிவரி கொடுத்துடலாம். இந்த ஐசி பார்த்திங்கன்னா 42993 அந்த ஐசி வந்து சிங்கிள் சப்ளை ஐசி போட்டிருக்கோம். இது வந்து லெஃப்ட் ரைட்டு. இது சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு. இது வந்து சப்புக்கு சக்தியில் ஃப்ரிட்ஜ் மூணா கிடையாது, பேரல் மூணா தான். இது பார்த்திங்கன்னா 2 ஃபிட்டு சக்தி அவ்வளோதான். ரகுராஜ் உள்ள இன்டீரியல் அவ்வளோதான். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு பார்ப்போம் வாங்க பார்ப்போம். இப்போ பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அம்மியும் முடியாது. பக்கத்தில் ஏர் கூலர் ஓடிட்டுருக்கு, அது உங்கள் சவுண்டு உங்களுக்கு அம்மி தான் வரும். இந்த ஃபேனும் 2 ஃபேன் ஓடுறதுனால உங்களுக்கு அம்மி வர மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த அம்மியுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ரீஒர்க் பண்ணணும், புதுசாக பண்ணணும், ஆர்டர் பண்ணால் சொல்லுங்கள், பண்ணிடலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கூட பெல்ஸும் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க, ஆன் பண்ணிக்கங்க.
டீகோடர் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்க முடியாது பையே, அதனால் போட முடியல. மற்றபடி எல்லா லைனும் கூட செக் பண்ணியாச்சு. ஸோ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, ரிசல்ட் நல்லாயிருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.